இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்மங்கூழ் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் இது கம்மங்கூழ் வந்து போன வருஷம் செஞ்சது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தனால அது பாட்டுக்கு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தது. எடுத்து இப்போ செய்வோம், கொஞ்சமாக செய்வோன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அளந்து போட்டுக்கிறேன். நான் கையிலே அளந்து போட்டுக்கிறேன். நீங்கள் டம்ளரில் அளந்து போட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா, ரவை பக்குவத்துக்கு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் அரைச்சி அரைச்சி எடுக்கணும். அரைச்சி அரைச்சி எடுத்தால் தான் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணியாக கொட கொடன்னு. பார்த்திங்கன்னா ரவை பக்குவத்துக்கு இருந்தால் தான் சாப்பிடும்போது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் கடிபடும்போது. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான பாத்திரம், நல்லா கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கொதிக்க வச்ச கெட்டியில் கொதிக்க வச்ச தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம சிலிண்டரில் அடுப்பு தண்ணி எரிஞ்சுன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரம் சிலிண்டர் முடிஞ்சிடும். அதனால் கெட்டியில் காய வச்சேன். கெட்டி இல்லாதவங்க கரண்ட் அடுப்பில் கூட காய வச்சு தண்ணியை மாற்றி ஊற்றிக்கோங்க. ஒரு ஒரு டம்ளர் கம்புக்கு பார்த்திங்கன்னா 3-4 டம்ளர் இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ண கம்பை அப்படியே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். உப்பு போடாமல் தான் நான் செய்கிறேன். ஏன்னா உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் புளிப்பாயிரும். இந்த வெயில் அடிக்கிறதுக்கு நல்லா சீக்கிரம் புளிச்சிருன்ட்டு உப்பு போடாமல் தான் செய்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும். நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி கொதித்த தண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கம்பு பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா மொட்டு மொட்டாக தெரியும் பாருங்கள். நல்லா அதுதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இந்த பார்க்குறதுக்கே அப்படியே தெரியும். நல்லா வெந்த மாதிரியே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு கிண்டும் போது தான் நம்மளுக்கு கை சூடு வராது. மரக்கரண்டி இல்லாதவங்க வீட்டில் இருக்கிறத வச்சு சூடு பண்ணுங்கள். என்கிட்ட மரக்கரண்டி இருந்தனால அதை வச்சு சூடு பண்ணுறேன். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா காலையில் நான் கூழுக்குன்றதுக்காக எடுத்துகிட்டு சூப்பராக அல்வா கட்டி மாதிரி இருந்துச்சு. இப்போ கரண்டியை வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு. அப்படியே அல்வா துண்டு மாதிரியே வந்து உழுகுது. இப்போ இது வந்து நம்ம காலைல கூழுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து கரைக்கிறதுக்கு எடுத்து மாற்றி விட்டுக்கலாம். மிச்சத்தை பார்த்திங்கன்னா ஒரு டப்பாலையோ ஒரு போசிலையோ போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கம்பு கரைச்சி வச்சுருக்கேன் கம்பங்கூழ். ஏன்னா ரொம்ப வச்சாலும் புளிப்பு வந்துடும். வெயிலுக்கு தாங்கவும் தாங்காது. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காலைல குடிக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கையாலே மசிச்சு மசிச்சு பிணைங்க. அப்போ தான் அந்த அங்கங்கே திட்டு திட்டு இருந்தாலும் அது நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து நான் தயிராக ஊற்றாமல் அதை கொஞ்சம் அப்படியே சிலிப்பிட்டு மோர் மாதிரி ஊற்றுறேன். மோர் மாதிரி ஊற்றிட்டு நம்ம கூழுக்கு உப்பு போடல பார்த்திங்களா, அதனால் இப்போயே உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்மளுக்கு வேணும்னா அப்புறமா கூட உப்பு போட்டுக்கலாம். முதலே நிறையா போட்டோம்னா உப்பு கரைச்சிரும். பார்த்திங்கன்னா இப்போ தம்பிக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவன் வந்து வெங்காயம் போட்டால் குடிக்க மாட்டான். அவனுக்கு கடிச்செல்லாம் சாப்பிட தெரியாது. அதனால் அவனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். ரொம்ப வெங்காயம் போடல. இதிலே நம்ம மாங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட மாங்காய் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி போட்டாலும் சாப்பிட மாட்டார். அதனால தான் நாங்கள் இப்படி போட்டோம். இதுக்கு கூழுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து கொத்தவரங்காய் வத்தலும் கத்திரிக்காய் வத்தலும். இதே நான் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வத்தல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் எதுவும் நான் எடுத்துக்கல. தம்பிக்கு கொஞ்சமாக அப்பளம் வறுத்து கொடுத்துட்டு காலையில் டிஃபனே எங்கள் எல்லாத்துக்குமே கூழு தான். அவரும் வேலைக்கு போகிறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கும் கூழு கிண்டி கொடுத்துட்டேன். அவருக்கு கூழுன்னா ரொம்ப பிடிக்கும். அவரும் கூழு குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.